கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யணுமா? கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். யாத்ராமம் 20வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நீங்க படிங்க. அதுல சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னை அன்றி வேற தேவர்கள் உங்களுக்கு கூடாது. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் ஒரு விக்கிரகத்தையாகிலும் நீங்க உங்களுக்கு செய்யக்கூடாது, அதை வணங்கக்கூடாது, நமஸ்கரிக்க கூடாது, சேவிக்க கூடாதுங்கிறார். தேவன் எரிச்சல் உள்ளவர், ஜெலஸ் காட். என்னை நீங்க பகைச்சிட்டு நீங்க அத மாதிரி அதுல உள்ள அனிமல்ஸ் அதுல உள்ள செஞ்சு நீங்க வணங்குனீங்கன்னா நான் உங்களை இல்ல உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தல் 14:7 சொல்றாரு, வானம் பூமி தண்ணீர் இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமை உள்ளவரை வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு. தேவனாகிய கர்த்தரும் 4வது வசனத்துல தேவனிடத்தில் மாத்திரம் அன்பு செலுத்தி முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும்னு சொல்றாரு. விக்கிரகத்துக்கு அதாவது சொரூப வழிபாடு நீங்க பண்ணுனீங்கன்னா எனக்கு வர்ற கோபத்துல பூமியில் இராதபடி உங்களை அழித்து போடுவேன்னு உபாகமும் 6:14 சொல்றாரு. உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாயாக அப்படின்னு சொல்றாரு. இதுவரைக்கும் நீங்க விக்கிரகங்களை வழிபடுறவங்களா இருந்தீங்கன்னா அதை விட்டு திரும்புங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை இல்ல உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் கணக்கு கேட்பார். உங்களால் அதிகமாய் நேசிக்கப்படுகிறவர்கள் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவர். அதனால நீங்க அவங்கள ஒரு நாள் இழந்து போயிடாதீங்க. உங்களை பூமியில் இராமல் அற்று போக பண்ணுவார். அப்படி இல்லைன்னா நீங்க அதிகமாய் நேசிக்கிறீங்கள, ஏன்னா தேவனிடத்துல தான் அன்பு செலுத்தணும், தேவனை தான் ஆராதிக்கணும்னு விட்டுட்டு நீங்க யாரிடத்துலயாவது கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது, ஏன்னா கண்டிப்பா நீங்க அன்பு செலுத்துறவங்கள ஆராதிப்பீங்க. ஸோ அதனால அவர் சொல்றாரு, அப்படி பண்ணீங்கன்னா உங்களை ஒன்றும் பூமியில இராமல் அற்று போக பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு காரியம் கூட பண்ணுவார், உங்களை விட்டு அவர்களை பிரித்து போடுவார், நிரந்தரமாக கூட பிரித்து போடுவார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை அவருக்காக பராமரியுங்கள். குடும்பத்தின் பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள், தேவனுக்காக அவர்களை வளர்க்க வேண்டும். நீங்க பராமரிக்கணும் தான், ஏன்னா அவர்களும் they also belong to God. அதனால சொல்றாரு, இந்த கட்டளைகளை எல்லாம் நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. உன் இருதயத்துல இருந்தாதான் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் அவங்களுக்கு போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்துருக்க போது, வெளியில் நடக்கும் போது, படுத்துக்கொள்ளும் போது, எழுந்திருக்கும் போது அவைகளையே குறித்து பேசினா தான் அவங்க அவங்களும் they'll start loving God and worship him. உங்களுடைய பிள்ளைகளை யாரையாவது லவ் பண்றாங்க, யாரையாவது சேவிக்கிறாங்க, அவன் இல்லாம என்னால வாழ முடியாது, அவன் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணமே பெற்றோராகி நீங்கள் தான். உலகமும் உலகத்தில் உள்ளவைகளிலும் பணம் பொருள் அக்கினியும் கந்தகமும் தான் கிடைக்கும். வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள்.